ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 382 ஆரம்பிக்கிறது. மனுஷ ஜாதி தோன்றின நாளாக ரிஃபைன்மெண்ட் பக்குவமான பண்பாடு உள்ளவர்கள் இல்லாதவர்கள் என்று 2 வகையினரும் இருந்துதான் இருப்பார்கள். ரிஃபைன்மெண்ட் போதாதவர்கள் பலி கள்ளு கூத்தாட்டம் என்ற வழிபாடும் பண்ணியிருப்பார்கள். இருப்பார்கள் என்ன இருந்தார்கள் என்றே சொல்லும்படியாக எல்லா தேச ஆதிவாசிகள் விஷயமாகவும் பார்க்கிறோம். இன்றைக்கும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். யாரானாலும் நமக்கும் லோகத்துக்கும் மூலமாக ஒரு சக்தி இருக்க வேண்டும் என்று தோன்றி அதை வழிபட வேண்டும் என்று நினைக்கும்போது அவரவருக்கு பிடித்த மாதிரியே அதையும் ரூபம் கொடுத்து பார்ப்பது, அவரவருக்கு பிடித்தபடியே அதற்கும் நைவேத்தியம் செய்வது, மற்ற உபச்சாரங்கள் செய்வது என்று ஏற்படுகிறது. இதிலே தான் ரிஃபைன்மெண்ட் இல்லாதவர்கள் ஒரு விதமாக வழிபாடு செய்வது. இதில் வேடிக்கை என்னவென்றால் மனுஷ ஜாதியிலிருந்து போலவே தேவஜாதிகளிலும் ரிஃபைன்மெண்ட் போதாத தேவதைகள் இருக்கின்றன. ஈஸ்வரன் தன்னுடைய விளையாட்டில் இந்த மாதிரியான மனுஷர்கள் இதே மாதிரியான தேவதைகளிடம் பக்தி கொண்டு இருவருக்கும் பிடித்த விதத்தில், ஆனால் ரிஃபைன்டாக இருப்பவர்கள் அருவருக்கிற விதத்தில் வழிபாடு செய்ய வைக்கிறான். அந்த லெவலில் அம்மாதிரியான வழிபாட்டை தப்பென்று சொல்வதற்கில்லை. ஆனாலும் உக்ர தேவதை க்ஷூத்திர தேவதை என்றெல்லாம் சொல்லும்போது கூட அதை தேவதை என்றுதானே சொல்கிறோமே தவிர அசுர ஜென்மாவாக சொல்வதில்லை. அதனால் எத்தனை ரிஃபைன்மெண்ட் குறைவாக வழிபாடு அமைந்தாலும் அசுரத்தனம் என்று சொல்கிற அளவுக்கு அதில் ஹிம்சை கேளிக்கை முதலவே போகுமானால் அது தப்புதான். நான் சொன்ன அந்த காலத்தில் என்ன ஆயிற்று என்றால், ரிஃபைன்மெண்ட் இல்லாத உபாசனா முறைகளும் ரிஃபைன்டு மாதிரி வேஷம் போட்டு காட்ட வேண்டுமென்று அவற்றை ஆத்மஸ்ரேய மார்க்கங்களாக வர்ணித்து சாஸ்திரங்கள் செய்யப்பட்டன. நாகரீகம் தெரியாதவர்கள் தங்களுக்குள் ஏதோ பண்ணிக்கொண்டு போவதாக நிற்காமல் அவற்றுக்கும் நாகரீக வேஷம் போட்டு நாகரிகமான சமூகத்தையும் அவற்றில் இழுப்பதற்கு பிரயத்தனங்கள் செய்யப்பட்டன. நமக்கு வெறுக்கத்தக்கவையாகவும் பயங்கரமாகவும் அருவருப்பாகவும் உள்ள சில சாதனைகளை சில தந்திர யோக சாஸ்திரங்களிலும் சொல்லியிருக்கிறது. அவற்றை சிலர் அபியாசம் செய்து வாஸ்தவமாக ஒரு சக்தியோ சித்தியோ பெற்றிருப்பது கூட உண்டுதான். ஆத்ம சம்பந்தமான சில பிரயோஜனங்களை கூட அவர்கள் இப்படி பெற்றாலும் பெறலாம். ஆனாலும் இது கரணம் தப்பினால் மரணம் என்கிற மாதிரியான ஆபத்தான மார்க்கம். குரூர தேவதா உபாசனையில் கொஞ்சம் தப்பினால் கூட அந்த தேவதையை அடித்து போட்டு விடுவதைப் போல இந்த விதமான யோக சாதனையிலும் கொஞ்சம் தப்பு வந்தால் கூட அடியோடு ஆத்மஹானி தான் ஏற்படும். இந்திரிய சுகத்தில் ஒரே வழுக்காக தடால் என்று இழுத்துவிடக்கூடிய அபியாசங்களை கொஞ்சம் கூட மனசில் விகாரமே ஏற்படாமல் பண்ணி ஜெயிப்பதென்பது ரொம்பவும் சிரமசாத்தியமாக இருக்கும். கத்தி முனையில் நடப்பது மாதிரியான இத்தகைய சாதனைகள் அவசியமே இல்லை. கத்தி முனையில் நடப்பது என்றால் கௌரவமான சாதனையாக தோன்றுகிறது. நம்முடைய வேதாந்தமாகிய பிரம்ம வித்யா சாதனையே உபனிஷதம் கத்திமுனையில் நடப்பதாக சொல்லியிருக்கிறது. ஆகையால் இப்படி கௌரவம் கொடுத்து சொல்லாமல் ராமகிருஷ்ண பரமஹன்சர் சொன்ன மாதிரி இந்த வழிகளாலும் ஒருவன் லட்சியத்தை அடையக்கூடலாம் என்றால் அது முறைப்படி வாசல் வழியாக ஒரு வீட்டுக்குள் வராமல் தோட்டத்து வழியாக ஏறி குதித்து கக்கூஸ் வழியாக வருவது போல என்கலாம். எவரோ சில பேருக்கு இந்த வழி அவசியப்பட்டால் கூட கைகால் முறியாமல் அமேத்தியத்தில் சறுக்கி விழாமல் முன்னேறுவதற்குரிய சிரமசாத்தியமான சாதனையை அவர்கள் பின்பற்றி பயனடைந்த முடிந்தாலும் கூட பிரத்தியார் முயற்சி பண்ணி பார்த்து ஆத்மஹானி அடைவதற்கு ஹேதுவான இவற்றை அவர்கள் எல்லோரும் பகிரங்கப்படுத்தக்கூடாது. ஆனாலும் நாம் பார்த்து கொண்டிருக்கும் அந்த காலத்தில் தாங்கள் மாத்திரம் ஒதுங்கி அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருந்தால் தங்களுக்கு பிராபல்யம் அந்தஸ்து ஒன்றும் இருக்காது என்பதால் ஆபத்தான இந்த தந்திரங்களையும் எல்லாருக்கும் பிரச்சாரம் செய்வதற்கு பல பேர் கிளம்பினார்கள். இதில் ரொம்ப விசித்திரம் என்னவென்றால், சுவாமி என்பவரை பற்றியே புத்தர் சொல்லாமல் போய்விட்டாலும் பொதுஜனங்களுக்கு தெய்வ வழிபாடு இல்லாமல் முடியாததால் பிற்பாடு அந்த மதத்தில் புத்தரையே சுவாமி மாதிரி ஒரு திருசில் வைத்து ஹிந்து மதத்தில் எந்த சுவாமிக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய பெரிய விக்கிரகங்களை வழிபாட்டிற்காக ஏற்படுத்தினார்கள் என்று பார்த்தோம் அல்லவா? அதாவது போகிறது. பரமசாந்தமாக இருக்கும் அந்த விக்கிரகங்களை பார்த்தால் எவருக்காயிருந்தாலும் க்ஷணகாலமாவது மனசு குவிந்து ஒரு அமைதி உண்டாகாமல் இருக்காது. ஆனால் இதோடு நிற்காமல் இன்னொரு பக்கம் என்னவாயிற்று என்றால், அந்த மதத்தில் அவ்வளவாக பக்குவம் யோக்கியதாம்சம் பார்க்காமல் கூட்டமாக பிக்ஷு சங்கம் என்று சேர்த்தார்கள். சன்னியாசிகள் ஏராளமாக இருந்தால்தானே ஒரு மதத்திற்கு பிரஸ்டீஜ் என்பதாலும் இருக்கலாம்.
விளைவாக என்ன ஆயிற்றென்றால், அப்பொழுது ஒரு ஆகர்ஷணத்தில் பிக்ஷுவானவர்களில் பல பேருக்கு அதற்கான விவேக வைராக்கியங்கள் போதாததால் பிறகு சந்நியாசத்தின் கடுமையான நெறிக்கு ஈடுகொடுக்க முடியவில்லை. தப்பான சலனங்கள் ஏற்பட்டன. அவற்றை தீர்த்து கொள்ளும் ஆகவே மதானுஷ்டானம் என்ற கௌரவமான பெயரில் ஆபாசமான தந்திரங்களை உண்டாக்க ஆரம்பித்தார்கள். அதாவது விசித்திரமாக எந்த மதத்தில்தான் வழிபாடு என்பதே அவசியமில்லை என்று வைத்திருந்ததோ அதிலேயே தகாத வழிகள் உள்பட எத்தனை உண்டோ அத்தனை தினசிலும் வழிபாடுகள் உண்டாயிற்று. அப்புறம் அப்பொழுது எல்லாமே சறுக்கு வழியில் போய்கொண்டிருந்ததால் நம்முடைய மதம் அவர்களுக்கு பிந்தியாக போவதா என்பது போல இந்து மதத்திலேயும் பலர் தோன்றி இப்படிப்பட்ட விபரீத உபாசனைகளை புகுத்தினார்கள். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.